முருகர் நடத்தக்கூடிய இந்த சூர சம்ஹாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சூரபத்மன். நம்ம எல்லோருக்கும் தெரியும், முருகர் அவதரிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரபத்மனுக்கு மொத்தம் 3 சகோதரர்கள் கூட சொல்றாங்க. சூரபத்மன் முதல்ல சிம்மமுகன், ஆனைமுகன், அஜமுகின்னு சொல்லப்படுறவங்க. இவங்க 4 பேரும் அரக்கர்களா இருந்தாலும் இந்த அசுர குணங்கள் நமக்குள்ளேயும் இருக்கு. நம்மளும் அந்த சூர சம்ஹாரமானது செய்யணும் அப்படின்றது தான் இந்த விரதத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரபத்மனுக்கு இருந்த தன்மை என்ன அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட அருளானது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நன்றி விசுவாசம் இல்லாம நன்றி கெட்டவனா இருக்கவே தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்தது. அடுத்ததா இருக்கக்கூடியவர் சிம்மமுகன். சிம்மமுகன் அப்படின்றவர் மாயையா சொல்லுவாங்க. நமக்கு தெரியாம ஏதோ ஒரு மாயையில நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு தீர்வானது கொடுக்கணும் அப்படின்றதும். 3வதா இருக்கக்கூடியவர் ஆனைமுகன். அவருக்கு ஓரளவுக்கு நல்ல தன்மைகள் இருந்தாலும் சேருவார் கூட சேர்ந்து சில விஷயங்கள் செய்யவே சில பிரச்சனைகளுக்குள்ளாய் அவரும் அழியப்பட்டிருப்பாரு. 4வதா இருக்கக்கூடியவங்க அஜமுகி. இந்த சூரசம்ஹாரத்துக்கே ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான். அந்த அஜமுகி அப்படின்றவங்க ஆடு தலை கொண்டவங்களா இருப்பாங்க. அறியாமையின் சின்னமா சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 4 குணங்களையும் அழிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நம்ம கேட்க வேண்டியதுதான் இந்த சஷ்டி விரதத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சுமமே.